ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுனாபாண்டி சேனல். இன்றைக்கி நாம் மீஷோலேருந்து ரொம்பவே சூப்பரான கலக்கலான சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து 500 ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ளே யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அதுவும் மீஷோன்னு சொன்னீங்கன்னா சுத்தமாக நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சனாபாண்டி சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கே வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாரியுமே நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது அதோட அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு. அவுட்லுக் ஓகேவா? உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்து நல்லா ஒரு நவாப்பழ கலரில் வந்திருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு செக்குடு பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கோல்டு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நம்ம வந்து ஐயர் மேரேஜ்லலாம் நிறைய பார்த்துருப்போம். மோஸ்ட்டாக பிராமின்ஸ் வந்து இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன்ஸில், அதுவும் குறிப்பாக செக்குடு பேட்டர்ன்லாம் வந்து நிறைய வியர் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாரீ தான். இதோட பல்லுவுமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நிஜமாகவே எனக்கு வந்து இது மீஷோ சாரீ தானான்னு சொல்லி பயங்கர டவுட் வந்துருச்சு. ஏன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. மெட்டீரியல் பற்றி சொல்லணும்னா, இப்போ நான் வந்து 1 ஃப்ளீட் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கே வந்து தெரிஞ்சுக்கும் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. சுத்தமாக டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. உங்களுக்கு சாரியே வந்து ஒரு க்ரஷ்டு லுக்கில் வந்து இருக்கும், தெரியுதா? ஸோ சாரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக க்ரஷ்டு டைப்பில் தான் இருக்கும். பட் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம வியர் பண்ணும்போது அப்படியே இந்த மாதிரி அந்த டாலர் செயின்லாம் போட்டோம்னா பக்கா சூப்பர் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இதை வியர் பண்ணியே வந்து வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். அதனால தான் வந்து நான் வியர் பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன். அவுட் ஆஃப் 5 வந்து கண்ணை மூடிட்டு நான் 5 கொடுப்பேன். மெட்டீரியல் வந்து செம்ம திக்காக இருக்குது. ஐ மீன் லைட் வெயிட்டர் சாரீ தான். ரொம்ப மெலிஸ் மாதிரி இருக்குல்ல, பேப்பர் மாதிரி, அந்த மாதிரினா கிடையாது. மெட்டீரியலும் எனக்கு பிடிச்சிருக்கு. கலர் காம்பினேஷன் பற்றி நான் சொல்லவே வேணாம். வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ டேரெக்டாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதை விட சூப்பராகவே வந்து பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து பல்லு. உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான். ஆக்சுவலாக அது வந்து உள் சுத்தில் இருக்கிறதுனால நான் காமிக்க முடியல. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் வந்துருக்கும். லைட்டாக கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம சாரீ நம்பர் 2 போகலாம். அதுக்கு நம்ம சாரீ நம்பர் 2 பார்க்கலாம். அகைன் இந்த சாரியுமே உங்களுக்கு மீஷோ சாரீ தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு க்ரீன்னா க்ரீனு, அவ்வளோ டார்க் க்ரீனு, அப்படியே அள்ளி கொஞ்சலாம் போல் இருக்கிற மாதிரியான ஒரு க்ரீன் தான் இது. இதுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வந்து பிங்க் கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பல்லு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பல்லுலேயுமே உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து அந்த லைன்ஸ் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே சுங்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சாரியுமே உங்களுக்கு அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்கும். பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் மெட்டீரியல். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் அப்படியே ஃப்ளீட்டிங் வந்து வச்சு விட்டுருக்கலாம். ஐ மீன் 1 ஃப்ளீட் கூட விட்டுக்கலாம். பக்காவாக இருக்குது. சில்க் சாரிக்கு எந்த வகையிலுமே வந்து குறைச்சல் கிடையாது. நிஜமாக சொல்கிற நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க மீஷோவில் வந்து குவாலிட்டி வந்து இருக்காது, ப்ரைஸ் மேபி கம்மியாக இருக்கலாம், குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்காதுன்ட்டு. இந்த நான் வியர் பண்ணியிருக்க சாரியுமே சரி, இல்லை இந்த பர்டிகுலர் சாரியுமே சரி, பார்க்குறதுக்கு நேரில் சில்க் சாரீ மாதிரியே ஒரு லுக் வந்து இருக்கும். வியர் பண்ணவும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அதை அயன் பண்ணி தான் கட்டணுன்னே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு அதை ப்ளீட் எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஒரு நீவி விடுவோம்ல, அந்த மாதிரி விட்டாலே உங்களுக்கு நல்லா ஒரு அப்படியே ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து கிடச்சிருக்கு சாரியில். இந்த பட்ஜெட்லலாம் இவ்வளோ சூப்பர் சாரீ இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து தெரியும் மீஷோவில் பொறுத்த வரைக்கும். பாருங்கள், அதோட ஷைன் பாருங்கள், வேறு மாதிரி இல்லை, செம்மையாக இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட் ஆஃப் 5 வந்து 5 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். மெட்டீரியலும் எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட பார்டர், கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பர் டூப்பர். இதுவுமே சரி அந்த 80s லுக்கில் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். இல்லை இதுவுமே சரி நீங்கள் வந்து அந்த 80s 90s லுக்லாம் க்ரியேட் பண்ணி அப்படியே அந்த காஜல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு கொஞ்சம் அந்த ஸ்மோக்கி ஐஸ்லாம் லுக்கு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாவ் அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு சாரீ வந்து நல்லா பாட்டில் க்ரீனில் வந்து இருக்கும். அப்படியே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த பார்டர் கலரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சில்க் மெட்டீரியல் வந்து மிக்ஸ்டு சில்க் காட்டன் சொல்லுவோம், அந்த மாதிரியான மெட்டீரியல். சாரீ நம்பர் 3. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எல்லோ கலர் சாரீ வந்து வியர் பண்ணி ரீல்ஸ்லாம் வந்து போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து எனக்கு அந்த சாரியோட லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. அதை சொல்லணுன்னா ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் பிஃபோர் வந்து வாங்கினது. எங்களோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த சாரீ அது. ஸோ அது இப்போ நான் லிங்க் வந்து எங்கே போய் தேட முடியும்? அதனால வந்து நான் சிமிலர் டைப் ஆஃப் சாரீ கிடச்சா நம்ம வந்து
அது நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சிமிலர் டைப் ஆஃப் saree வந்து இருந்துச்சு. நான் வியர் பண்ணது வந்து எல்லோ மிக்சட் பிங்க் மாதிரி இருக்கும். பட் இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து ஃபுல் எல்லோ வந்திருக்கும். உங்களுக்கு இது saree ஃபுல்லாகவே வந்து லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மல்டி கலரில் இருக்கா, இந்த மாதிரி மல்டி கலரில் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ளவுஸுமே இதுக்கு ஹைலைட் தான், நான் காமிக்கிறேன். சி ப்ளவுஸ் ஃபுல்லாக மல்டி கலரில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 80 மீட்டர் வந்து வரும் தாராளமாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு saree வந்து நல்லா எல்லோ கலர் டிரான்ஸ்பரண்ட் தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் மடித்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி தெரியாது. நீங்கள் ஒன் ஃப்ளீட்டில் இந்த saree விட்டிங்கன்னா பயங்கரமாக டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கும். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க அந்த இதெல்லாம் கட்டியிருப்பாங்களே சிம்ரன், அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்குமே கொடுத்துருப்பாங்க பார்டரில். வெயிட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சுங்குமே கொடுத்துருக்காங்க. மல்டி கலரில் இருக்கும் உங்களுக்கு சுங்கு எல்லாமே. பிங்க்கு, க்ரீனு, ப்ளூன்னு சொல்லி எல்லா கலர்லேயுமே வந்து சுங்கு கொடுத்துருக்காங்க. இந்த சாரியில் ஹைலைட்டே எனக்கு கேட்டால் இந்த சுங்குன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சாரியுமே வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் வர பேட்டர்ன் எல்லாமே ஜார்ஜெட்டில் வந்து வந்திருக்கும். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த ரா சில்க் மெட்டீரியலில் வந்து வந்திருக்கும். அவுட் ஆஃப் 5 அஃப்கோர்ஸ் நான் வந்து இதுக்கு மெட்டீரியல் இந்த ப்ரைஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது நான் 5 வந்து கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. எல்லோ கலர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மெட்டீரியலும் நல்லாயிருக்கு. இதோட ப்ளவுஸ் அதுவும் இந்த எல்லோ கலர்னாலே பர்சனலாக எனக்கு வந்து பிடிக்கும். இதோட மெட்டீரியலும் நல்லாயிருக்கு. இதோட ப்ளவுஸ் காம்பினேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. டன்டனா ப்ளவுஸ் நம்பர் 4. இந்த saree உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நிறைய பேர் வந்து எக்ஸ்போலலாம் நீங்கள் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எக்ஸ்போ வீடியோஸில் கூட நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இங்கே தான் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ சேம் டைப் இந்த saree வந்து நீங்கள் பார்ட்டிக்கும் வியர் பண்ணிட்டு போகலாம். இல்லை உங்களுக்கு வந்து காலேஜ்லலாம் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிட்டு போகலாம். இது எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் கட்டுற மாதிரியான ஒரு டிசைனாக தான் இருக்குது. ஸோ ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். டன்டடா உங்களுக்கு ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லீவில் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஸ்லீவில் வேணான்னா நீங்கள் பேக்கில் கூட வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் டிசைன் நமக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஸ்லீவை விட பேக்கில் தான் வந்து அழகாக தெரியணுன்ட்டு பேக்கில் வந்து நிறைய வந்து பேட்டர்ன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேட்டர்னை விட ஸ்லீவில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்லீவில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு தோணும். ஸோ வந்து டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கு மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். saree ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். saree ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த ஷைன் வந்து வந்திருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு டைப் ஆஃப் ஜார்ஜெட் தான். saree ஃபுல்லாகவே உங்களுக்கு எட்ஜஸில் இந்த மாதிரியான ஒரு பார்டர் லுக் கொடுத்துருக்காங்க கோல்டன் இதில். நீங்கள் தாராளமாக இது வந்து பார்ட்டிக்கெலாம் வியர் பண்ணிட்டு போகலாம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. லைட்டாக டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நீங்கள் வந்து சிங்கிள் ப்ளீட் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் மடிச்சிலாம் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் எந்த பொட்டிக்கில் வாங்கினாலும் இந்த saree வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. அந்த எல்லோ saree வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரன்சி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ளீட் பண்ணி கட்டினீங்கன்னா உங்கள் பேச்சை வந்து கேட்கும். உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி எல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்காது. இதெல்லாம் வந்து காலேஜ் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி ஆட்களுக்கும் பிடிக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க மாதிரியான ப்ளவுஸ் தான் இது பொறுத்த வரைக்கும். ப்ளவுஸில் வந்து இப்போ ஒர்க் பண்ணியிருக்க தான் கரண்ட்டாக வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. saree மெட்டீரியலுமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த saree வந்து நீங்கள் வந்து வாங்கணும்னு விஷ்லிஸ்ட்டில் ஏதாவது வச்சுருந்தாலும் சரி, இல்லை அந்த பொட்டிக்ஸ்லாம் வியர் பண்ணி பார்க்கும்போது இந்த வந்து அவங்க 1000 சொல்கிறாங்க, நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா இந்த saree வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். சூப்பராக இருக்குது. அவுட் ஆஃப் 5 டெஃபினட்டாக 5 கொடுப்பேன். மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் என்னம்மா 5 சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியலுக்கும் இந்த ப்ரைஸும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஃபைனல் saree இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லோ அண்ட் பிங்க். ஸோ saree ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ வரும். ரொம்ப டார்க்காக அடிக்கிற மாதிரியான இருக்காமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல. இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு பூட்டாஸுமே வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ளவுஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஐ திங்க் இது வந்து பல்லு. ஸோ இது வந்து பல்லு பார்ட். இதுவுமே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க.
saree ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலேயும் பார்டர் வந்திருக்கு, saree கீழேயுமே வந்து பார்டர் வந்திருக்கு. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிஃபானும் ஜார்ஜெட்டும் மிக்ஸ் பண்ணா ஒரு மாரி மெட்டீரியல் இருக்கும்ல, ஸோ அந்த மாரி வந்து இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டட். நீங்க இத வந்து நம்ம வீட்டுக்கு வியர் பண்ணாலுமே தாராளமா வியர் பண்ணிக்கலாம். டே ஃபுல்லா கூட நம்ம வியர் பண்ணிக்கலாம். அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து ப்ளவுஸ். ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிங்க்கும், கோல்டும் மிக்ஸ் பண்ண கலர் மாரி ஒரு லுக் வந்து குடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. அகைன் இதுவுமே உங்களுக்கு வந்து லைட்டா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. நீங்கலாம் மோஸ்ட்டா வந்து எல்லாருமே ப்ளீட் பண்ணி தானே கட்டுவீங்க. ஸோ ப்ளீட் பண்ணி கட்டும்போது உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து ஃப்ரீயா விட்டுருவேன். வெளிலலாம் போற மாரி இருந்தேன்னா, அத வேற எதுக்கு ப்ளீட் பண்ணணும்? ஃப்ரீயாவே விடலான்ட்டு. ஏன்னா ஃப்ரீயா விட்டா அதோட லுக் வந்து நல்லா தெரியும். அதே மாரி நம்ம ஒன் சைடு வந்து விடும்போது, கொஞ்சம் குண்டா இருக்கவங்களையும் நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மா காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த தொப்பையெல்லாம் தெரியாம நம்ம அப்படியே கவர் பண்ணி, கொஞ்சம் அந்த முந்தானையெல்லாம் எடுத்து நம்ம இப்படி போட்டுட்டா ஒண்ணும் தெரியாது. ஆக்சுவலா மோஸ்ட்டா கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் இருக்கவங்கலாம் முந்தானை இப்படி வச்சு போனா, அது வந்து ஸ்டைலுன்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்ல நம்ம தொப்பைய கவர் பண்ற ஒரு மாரியான விஷயமும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுவும் நமக்கு வந்து அந்த டெலிவரி தொப்பை வந்து கீழ தான் வந்து வரும். இங்க தான் நம்ம கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வந்து நம்ம இப்படி வச்சுக்க போம்போது, நமக்கு அந்த தொப்பை வந்து தெரியாது. இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸு. நீங்க வியர் பண்ணும்போது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்த 5 சாரீல வந்து உங்களுக்கு எந்த சாரீ வந்து ரொம்ப புடிச்சிருக்குன்னு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நான் வியர் பண்ணியிருக்க இந்த சாரீ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு தோணுச்சுன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து தம்ஸ் அப் பண்ணுங்க. நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்னொரு சூப்பர் வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இப்போ நான் வியர் பண்ணியிருக்க எல்லா சாரியோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.